அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய காரிருளில் ஒரு மின்னல். முன்னுரை. ஆரம்பிக்கும்போது என் கதையை நீங்கள் நம்புவீர்களோ என்ற சந்தேகம் உண்டாகிறது. வேறு யாராவது இத்தகைய சம்பவம் தங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னால் எனக்கும் அவநம்பிக்கைதான் பிறக்கும். கைதேர்ந்த கதாசிரியர்களைப் போல் அசாத்தியமான விஷயங்களையும் நடந்தது போல் நம்பச் செய்யும்படி எழுதும் சக்தியும் எனக்கு இல்லை. எழுதும் பழக்கம் எனக்கு அதிகம் கிடையாது. ஒரே ஒரு தடவை கிறுக்கு பிடித்து போய் ஒரு நாவல் எழுதுவது என்று தொடங்கினேன். காமா சோமாவென்று அதை எழுதி முடித்துவிட்டேன். ஆனால் அதை அப்புறம் ஒரு முறை படித்தபோது சுத்த மோசம் என்று தோன்றியபடியால் அதை அச்சிடும் முயற்சி எதுவும் செய்யவில்லை. சிநேகிதர் ஒருவர் ஒரு தடவை என் வீட்டிற்கு வந்திருந்த போது அந்த கையெழுத்து பிரதியை பார்த்துவிட்டு அதை படிக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போனார். அதை அவர் திருப்பிக் கொடுக்கவும் இல்லை. நான் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. எனக்கு எதுவும் திறமை இல்லைதான். ஆகையால் காது வைத்து மூக்கு வைத்து எல்லாவற்றையும் பொருத்தமாய் சேர்த்து எழுத முடியாது. நடந்தது நடந்தபடிதான் சொல்லக்கூடும். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கை அனுபவங்களைக் கொண்டு ஒரு சிறந்த கதை கட்டாயம் எழுத முடியும் என்று யாரோ ஓர் அறிஞர் கூறியிருக்கிறார். அந்த தைரியத்தால்தான் இதை நான் எழுத துணிகிறேன். நான் BALT பட்டம் பெற்று சென்னையில் உள்ள அழகப்ப செட்டியார் ஹைஸ்கூலில் வாத்தியார் வேலை பார்த்து வந்தேன். என் வாழ்க்கையின் முக்கிய சம்பவம் நடந்தபோது எனக்கு வயது 30. ஆனால் கல்யாணமாகவில்லை. காரணம் சொன்னால் உங்களுக்கு வேடிக்கையாயிருக்கும். நான் சிறு பையனாயிருந்த காலத்தில் ஒரு நாள் என் வீட்டில் என்னுடைய தாயார், பாட்டி, அம்மாமி, சித்தி எல்லாரும் உட்கார்ந்து வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நான் ஏதோ விஷமம் செய்தேன். அம்மாமி, இப்படி நீ அசடாயிருந்தால் உனக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? கல்யாணமே ஆகாது போ என்று சொன்னாள். அதற்கு என் பாட்டி, அவனுக்கு என்று ஒருத்தி எங்கேயோ பிறந்து காத்து கொண்டுதானே இருப்பாள் என்றாள். பாட்டி சொன்னது எப்படியோ என் மனத்தில் ஆழமாய் பதிந்து வேரூன்றிவிட்டது. என் வரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் தோற்றம் என் மனக்கண்ணின் முன் ஓயாமல் வந்து கொண்டே இருந்தது. அவள் யார், எப்படி இருப்பாள், எங்கே உட்கார்ந்திருப்பாள் என்பது ஒன்றும் தெரியவில்லை. மெல்லிய பனிப்படலத்தினால் மறைக்கப்பட்டது போன்ற அத்தோற்றம் மட்டும் என்னுடைய நனவிலும் கனவிலும் கூட தோன்றிக்கொண்டே இருக்கும். இதை நான் ஒருவருக்கும் வெளியிட்டு சொல்லவில்லை. ஆனால் இதன் காரணமாகவே என்னுடைய பெற்றோர்களும் மற்றவர்களும் செய்த கல்யாண ஏற்பாடுகளையெல்லாம் தட்டி கழித்து கொண்டு வந்தேன். கொஞ்ச நாளைக்கு பிறகு பந்துக்களின் தொந்தரவு பொறுக்க முடியாமல் நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டேன். என்னுடைய பால்ய சிநேகிதனும் கலாசாலை தோழனுமான சாம்பமூர்த்தி இது விஷயத்தில் என்னுடன் போட்டி போடுவதாக சொன்னான். வெகு காலம் அவனும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருந்தான். கடைசியில் சென்ற வருஷம் அவன் தோல்வியடைந்தான். அவன் சென்னையில் பிரபல உத்தியோகஸ்தர் ஒருவரின் பிள்ளை. தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பெரிய மிராசுதாரரின் பெண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தது. நான் கூட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். தீபாவளிக்கு முதல் நாள் அவன் என்னிடம் வந்து, சாமி, நீயே என் கதி என்று சொல்லி ஓர் அசட்டு சிரிப்பு சிரித்தான். உன் கதியை கலங்க வைக்காமல் சமாச்சாரத்தை சொல்லலாமே என்றேன். தலை தீபாவளிக்கு மாமனார் வீட்டுக்கு போக வேண்டியதாய் இருக்கிறது. தன்னந்தனியாக அவ்வளவு பெரிய அபாயத்தை எதிர்க்க எனக்கு தைரியமில்லை என்றான். இதோ அபயப்பிரதானம் கொடுத்தேன். ஸ்ரீமதி காந்தாமணி தேவியிடம் நீ தனியாக அகப்பட்டு கொண்டு முழித்தாயானால் சாமி என்று ஒரு குரல் கொடு. உடனே நான் ஜாக்கிரதையாகி யாரும் அவ்விடம் தலை காட்டாமல் பார்த்துக்கொள்கிறேன் என்றேன். தீபாவளிக்கு முதல் நாள் காலையில் எழும்பூரில் ரயில் ஏறினோம். சாயங்காலம் 6 மணிக்கு வண்டி பாபநாசத்தை அடையும். அங்கிருந்து வண்டி பிடித்துக்கொண்டு கிளம்பினால் ராத்திரி சாப்பாட்டுக்கு வரதராஜபுரம் போய் சேரலாம். இப்படி எண்ணிக்கொண்டு கிளம்பினோம். ஆனால் இந்த எங்கள் எண்ணம் வருண பகவானுக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை என்று தோன்றியது. காலையில் கிளம்பும் போதே வானம் இருண்டிருந்தது. செங்கற்பட்டுக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில் அசாத்தியமான காற்றும் மழையும் அடித்ததில் ரயில் 1 மணி நேரம் தாமதித்தது. பிறகு சீர்காழிக்கு அருகில் ஒரு கூட்ஸ் வண்டி தண்டவாளத்தை விட்டு அகன்றுவிட்டபடியால் இன்னும் 3 மணி நேரம் தாமதமாயிற்று. பாபநாசம் ஸ்டேஷனை அடைந்த போது இரவு மணி 10 இருக்கும். ஸ்டேஷனில் விசாரித்ததில் வரதராஜபுரத்து மிராசுதாரரின் வில்வண்டி வந்து காத்திருந்ததாகவும் ரயில் சீர்காழியில் தங்கிவிட்டது வராது என்று சொன்னதன் பேரில் திரும்பி போய்விட்டதாகவும் அறிந்தோம். மாப்பிள்ளை விரைப்பு என்பதை அப்போதுதான் நான் பார்த்தேன். சாமி, சுத்த மரியாதையற்ற ஜனங்கள் இவர்கள். 2 மணி நேரம் நமக்காக காத்திருக்க கூட இவர்களால் முடியவில்லை. பேசாமல் இவர்கள் மூஞ்சியில் கூட முடிக்காமல் திரும்பி போய்விடுவதுதான் சரி என்று அவன் சொல்ல, ரொம்ப சரி சாம்பு, டிக்கெட் வாங்கிவிடட்டுமா
என்றேன் நான். பேஷாக வாங்கிவிடலாம், திரும்பியும் போய்விடலாம். ஆனால் இந்த பட்டிக்காட்டு ஜனங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்காமல் போவதா என்றுதான் பார்க்கிறேன். நீங்கள் இவ்வளவு மரியாதை குறைவாக நடந்து கொண்டாலும் நாங்கள் மரியாதை தவறு செய்ய மாட்டோம் என்று அவர்களுக்கு கன்னத்தில் அறைந்தது போல் காட்டினால்தான் புத்தி வரும் என்றான் சாம்பு. ஆகவே சாம்புவின் மாமனாருக்கு புத்தி வரச் செய்வதற்காக பாபநாசத்தில் யாராவது மோட்டார் வண்டி வாடகைக்கு விடுகிறார்களா என்று பார்க்கலானோம். அன்று முழுதும் அடைமழை பெய்தபடியால் சாலை ரொம்ப மோசமாயிருக்கிறதென்றும் வண்டி போகாது என்றும் அநேகர் சொல்லிவிட்டார்கள். கடைசியில் எங்களைப் போலவே தன் மோட்டாருக்கு புத்தி கற்பிக்க எண்ணம் கொண்ட ஒருவன் 15 ரூபாய் வாடகைக்கு துணிந்து வண்டி கொண்டு வந்தான். நாங்கள் கிளம்பும்போது சரியாக இரவு மணி 12. இருட்டென்றால் இப்படி அப்படியான இருட்டல்ல, கன்னங்கரிய காரிருள். வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து குமுறிக் கொண்டிருந்தன. சாலையில் இருபுறமும் மரங்கள் அடர்த்தியாயிருந்தபடியால் அவ்வப்போது இருளை வெட்டிக்கொண்டு தோன்றிய மின்னலொளியும் அந்த சாலைக்குள் புகுவதற்கு முயன்று தோல்வியடைந்து திரும்பிச் செல்வது போல் காணப்பட்டது. சாலையின் ஒரு புறத்தில் வயல்கள், மற்றொரு புறம் வாய்க்கால். வயல்களில் மழை ஜலம் நிரம்பி சாலை மீது வழிந்து போய்க் கொண்டிருந்தது. இதனால் சாலையில் உள்ள குண்டு குழிகள், மரங்களின் வேர்கள் ஒன்றையும் தெரிந்து கொள்வதற்கு இல்லை. வண்டி திடீர் திடீரென்று சாலையின் குழிகளில் விழுந்து எழுந்தது. 1/4 மணி நேரத்திற்குள் நானும் சாம்புவும் 200 தடவை ஒருவரோடு ஒருவர் முட்டிக்கொண்டோம். அங்கங்கே வாய்க்கால் மதகுகள் வேறு வந்து கொண்டிருந்தன. மதகுகளின் ஏற்ற இறக்கங்களில் வண்டி ஏறி இறங்கிய போது சறுக்கலினால் டிரைவர் ஒரு பக்கம் திரும்பினால் வண்டி இன்னொரு பக்கம் திரும்பிற்று. எந்த நிமிஷத்தில் வண்டி வாய்க்காலில் இறங்கிவிடுமோ அல்லது மரத்தில் முட்டிக்கொள்ளுமோ என்று திகிலாய்த்தான் இருந்தது. இடி முழக்கமோ சொல்ல வேண்டியதில்லை. எந்த நிமிஷமும் வானம் பிளந்து துகள் துகளாகிவிடுமென்று தோன்றியது. ஒவ்வொரு பேரிடி இடித்த போதும் அண்ட கடாகங்களுடனே எங்கள் மண்டைகளும் அதிர்ந்தன. சாம்புவின் நெஞ்சை தொட்டு பார்த்து, ஏண்டா உனக்கு இருதயம் ரோடு என்ஜின் மாதிரி அடித்துக் கொள்கிறது என்று கேட்டேன். சாமி, என் மாமனாருக்கு மட்டும் ஒரு பாடம் கற்பித்து விட்டேனானால் அப்புறம் இந்த உயிர் எனக்கு லட்சியமில்லை என்றான். இச்சமயம் வண்டி ஒரு குழியில் தொபுகடீர் என்று விழுந்தது. எங்கள் தலைகள் முட்டிக்கொண்டன. வண்டி எழுந்திருக்கும்போது இன்னொரு முட்டலுக்கு நான் தயாரானேன். ஆனால் ஏமாந்து போனேன். வண்டி எழுந்திருக்கவில்லை. பயங்கரமாக கர்ஜித்துக் கொண்டிருந்த மோட்டார் என்ஜின் ஓர் அலறல் அலறிவிட்டு அப்புறம் மௌனம் சாதிக்க தொடங்கியது. டிரைவரும் அவனுக்கு துணையாக வந்தவனும் கீழே இறங்கினார்கள். 2-3 தடவை மோட்டார் வண்டியை பிரதட்சணம் செய்தார்கள். ஏண்டா, உன் புத்தியை எங்கடா அடகு வைத்து விட்டு வந்தாய் என்று டிரைவர் தன் சிநேகிதனை பார்த்து கேட்டான். ஏன், செட்டியார் கடையில தான் அடகு வைத்து விட்டு வந்தேன் என்றான் அவன் சிநேகிதன். எனக்கும் சாம்புவுக்கும் கோபம் அசாத்தியமாய் வந்தது. நீங்கள் சண்டை போடுவது அப்புறம் இருக்கட்டும் அப்பா, வண்டி என்ன சமாச்சாரம் என்று கேட்டேன். வண்டி நின்னு எடுத்துங்க என்றான் டிரைவர். அதுதான் தெரிகிறதே, அதை கிளப்புவதற்கு என்ன வழி என்றான் சாம்பு. இந்த முட்டால நீங்களே கேளுங்க. ராத்திரியில கிளம்பினால் கையில லாந்தர் கொண்டு வர வேண்டுமென்று எத்தனை தடவை எழுதிருக்கிறேன் என்றான் டிரைவர். நான் தான் முட்டாளாச்சே, புத்திசாலியா இருக்கிறவங்க கிளம்புற போது ஞாபகப்படுத்துகிறது தானே என்றான் டிரைவரின் சிநேகிதன். இல்லைங்க சார், இந்த ஆளுக்கு ஊர்ல தீவட்டி தடியன் என்று பெயர். பேருக்கு தகுந்தபடி இந்த சமயம் தீவட்டி போட வேண்டுமல்லவா? பின்ன இவன் தீவட்டி தடியனாயிருப்பதில் என்ன பிரயோஜனம் என்றான் டிரைவர். அந்த சமயத்தில் கோபித்துக் கொள்வதால் பிரயோஜனம் இல்லை என்று அறிந்த நான், சரிதான் அப்பா, மேல நடக்க வேண்டியதை பாருங்கள் என்று சாந்தமாக சொன்னேன். அதுதான் நானும் யோசிக்கிறேன் என்று கூறிய டிரைவர் ஏதோ சட்டென்று நினைவு வந்தவன் போல், ஏன் சார், உங்களிடத்தில் டார்ச் லைட் இருக்குமே என்றான். நாங்கள் இல்லை என்று சொன்னதும் மிகவும் ஏமாற்றமடைந்தவனா, எவ்வளவுதானா, உங்களை மாதிரி ராத்திரி பயணம் கிளம்புறவங்க எப்போதும் கையில டார்ச் லைட் வைத்துக் கொள்ள வேணும் சார் என்றான். அட போக்கிரிபடவா என்று மனத்திற்குள் திட்டினோம். டிரைவரிடமும் அவனுடைய சிநேகிதனிடமும் இருந்த 2 நெருப்பு பெட்டிகளையும் நாங்கள் கொண்டு வந்திருந்த மத்தாப்பு பெட்டிகளில் 5-6ஐயும் காலி செய்தும் பிரயோஜனப்படாமல் போகவே, அடமடையா ஓடுடா, இந்த ஐயாக்களுக்குத்தான் அவசரம் இல்லை என்றால் நமக்கு கூடவா அவசரமில்ல? காலையில தீபாவளிக்கு வீடு போய் சேர வேண்டாமா? ஓடிப்போய் இப்போது நாம் தாண்டி வந்தோமே, அந்த ஊரில் யார் வீட்டிலாவது கதவை தட்டி ஒரு லாந்தர் வாங்கி கொண்டு வா என்று டிரைவர் அந்த தீவட்டி தடியனை விரட்டினான். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.